வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 10 பயனுள்ள கிச்சன் குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு சின்ன ஒரு ரீகேப்பாக இருக்கும், தெரியாத பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் வீடியோ, குக்கிங் வீடியோ, பேபி கேரிங் வீடியோ, என்டர்டைன்மெண்ட் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னென்னா, எல்லாருமே முட்டை வேக வைப்போம். முட்டை வேக வைக்கும்போது அதோட தோலுங்கிறது உரிக்கிறது ரொம்பவே கஷ்டப்படும். பிசிறு பிசிறு அதுலேயே ஒட்டிக்கிட்டு தோல் தனியாக பிரிஞ்சு வராது. அதாவது பிராய்லர் கோழி முட்டைனா கூட ஓகே, இந்த நாட்டுக்கோழி முட்டையில் சுத்தமாக சொல்லவே வேணாம், எடுத்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வரவே வராது. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, முட்டையை வேக வைக்கும்போது கொஞ்சமாக அது கூட உப்பு சேர்த்து, உப்பு எல்லாருமே சேர்த்துருப்போம், அந்த உப்பு கூட எண்ணெயும் சேர்த்து, நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயும் சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக முட்டையோட ஓடுங்கிறது கொஞ்சம் கூட விட்டாமல் சூப்பராக பிரிஞ்சு வந்துடும். அது நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கட்டும், பிராய்லர் கோழி முட்டையாக இருக்கட்டும், எந்த முட்டையாக இருந்தாலும் எண்ணெயும் அது கூட உப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முட்டையோட ஓடுங்கிறது ஒட்டாது. சீக்கிரமாக சுலபமாகவே முட்டையோட ஓடு பிரிஞ்சு வந்துடும். அந்த முட்டையை எப்போவுமே வேக வைக்கும்போது மூடி வேக வைக்காதீங்க. முட்டையை பாத்திரம் போட்டு மூடி வேக வைக்கவே கூடாது. முட்டைங்கிறது வெடிக்கிற தன்மை உள்ளது. நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை வெடித்து கிச்சன் ஃபுல்லாக செதுறதுக்கு நிறைய ஸ்பாயிலாக வாய்ப்பு இருக்குது. அதனால் முட்டையை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஆனால் அதுலேயும் ஒரு சில பேருக்கு அந்த முட்டை வேக வச்ச பாத்திரத்தில் முட்டையோட ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து பிடிக்காது. அப்படி முட்டையோட ஸ்மெல் வரக்கூடாதுன்னா நீங்கள் எண்ணெய் உப்பு சேர்க்குறீங்களா முட்டை வேக வைக்கும்போது, அது கூட கொஞ்சமாக ஒரு எலுமிச்சைப்பழம், சின்னதாக ஒரு எலுமிச்சைப்பழ துண்டை சேர்த்து கட் பண்ணி வேக வச்சிங்கன்னா அந்த முட்டை வேக வச்ச பாத்திரத்தில் முட்டையோட ஸ்மெல்லுங்கிறது வரவே வராது. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முட்டை வந்து இப்போ நாட்டுக்கோழி முட்டை கண்டுபிடிக்கிறதுலேயே நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்கு. ஏன்னா பிராய்லர் கோழி முட்டையே மஞ்சளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அதை நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, முட்டையோட மஞ்சள் கரு பார்த்திங்கன்னா நல்லா திக் எல்லோவாக இருந்ததுன்னா வெளியில் மஞ்சளாக இருந்தாலும் உள்ளார பார்த்தா நாட்டுக்கோழி முட்டையாக அது இருக்க மாட்டேங்குது, பிராய்லர் முட்டையாக இருக்குது. ஸோ உள்ளார எப்படி நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும், உள்ளார இருக்கிற மஞ்சள் கரு நல்லா திக் எல்லோவாக மஞ்சள் கலரில் இருந்ததுன்னா அது நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெயில் காலம் இல்லையா, முட்டை வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால் முட்டையை எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்னா, முட்டையை எப்போவுமே நம்ம வந்து அடர்த்தியான பாகத்தை கீழேயும் கூர்மையான பாகத்தை மேலேயும் வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. முட்டையோட கூர்மையான பாகத்தை எப்போவும் கீழ் நோக்கியும் அடர்த்தியான பாகத்தை மேல் நோக்கியும் தான் வைக்கணும். ஏன் முட்டை சீக்கிரம் கெட்டு போகுதுன்னா, அதில் உள்ள மஞ்சள் கரு விலகிட்டுறதுனால தான் அது சீக்கிரம் கெட்டு போகுது. இதே முட்டையோட கூர்மையான பாகத்தை கீழ் நோக்கி வச்சிங்கன்னா சீக்கிரம் முட்டைங்கிறது கெட்டு போகாது. ஏன்னா முட்டையோட கூர்மையான பாகத்தை கீழ் நோக்கி வைக்கும்போது முட்டையோட மஞ்சள் கருங்கிறது நடுபாகத்தில் இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால முட்டை சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் முட்டையை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முட்டையை பற்றி எல்லா விஷயமும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டிப் நம்பர் 2க்கு போவோம். எல்லாருமே சாம்பாருக்கு பருப்பு வேக வைப்போம். அதுவும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உள்ள பரபரப்பான சூழ்நிலையில் நம்மளால் அது யூஸ் பண்ண முடியல, குக்கர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி குக்கரில் யூஸ் பண்ணும்போது நிறைய சாம்பார் பருப்பு வேக வைக்கும்போது அந்த பருப்பு தண்ணிலாம் வெளியிலேயே ஃபுல்லாக தெரித்து ஒரு வேளைக்கு பல வேலையாகிடுது. ஸோ அப்படி தெரிக்கக்கூடாதுன்னா முட்டைக்கு சொன்ன அதே மெத்தடு தான். எண்ணெயும் உப்பு, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் இருக்கலாம், முடிஞ்ச வரையும் விளக்கெண்ணெய் சேர்த்துக்க பாருங்கள். விளக்கெண்ணெய்னாவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, கேஸ்டர் ஆயில். ஸோ அதை சேர்த்துக்க பாருங்கள். கேஸ்டர் ஆயில் முடிஞ்ச வரையும் கடையில் வாங்காமல் அந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்கு இல்லையா, அது வாங்குங்க. ஏன்னா இருக்கிற எண்ணெயிலேயே அதிகப்படியான அடர்த்தி உள்ளது எந்த எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் விளக்கெண்ணெயில் தான் அதிக அடர்த்தி இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது கெமிக்கலுங்கிறது. ஏன்னா அதில் உள்ள அடர்த்தி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பாம் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் மாதிரியே தான் இருக்கும் கேஸ்டர் ஆயிலும் பார்த்தா. இதே செக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, விளக்கெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து விளக்கெண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் விளக்கெண்ணெய் மட்டும்தான் சாம்பாருக்கு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்ணுறது இது மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த முறையை நம்ம விட்டுட்டோம். ஸோ நீங்கள் தாளிப்புக்கு மற்ற ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்தில் பருப்பு வெளியில் குக்கரை விட்டு தெறிக்காமையும் இருக்கும். நீங்கள் வந்து பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி, வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை வந்து நம்ம தாளிக்கும் போது கொட்டி தாளிப்போம். ஆனால் குழந்தைங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க, எடுத்து கருவேப்பிலை தனியாக வச்சுருவாங்க. இதே நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளி, வெங்காயம் அது கூட கருவேப்பிலையும் வேக வச்சிட்டிங்கன்னா கருவேப்பிலையோட ஜூஸ் பூரா நம்ம பருப்பில் இறங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கடைஞ்சி விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கருவேப்பிலை இருக்கிறதே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க உடம்புக்கு அது போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் பருப்பு வேக வைக்கும்போது எண்ணெய்,
உப்பு அண்ட் அது கூட முடிஞ்ச வரையும் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கணும்னா அது உங்கள் இஷ்டம். நான் இதை செய்கிறத உங்ககிட்ட சொன்னேன். ஸோ தெறிக்காமல் இருக்கணும், பருப்பு தண்ணி தெறிக்காமல் இருக்கணும்னா எண்ணெயும் உப்பும் கலந்துக்குங்க. அண்ட் எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் இருந்தால் பெட்ரு. அது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பருப்போட தண்ணி வந்து தெறிக்காது. ஏன்னா எண்ணெயோட அடர்த்தி அதிகங்கிறதால தண்ணியை மேலே எலும்ப விடாது. அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணுங்கிறோம். அதே விளக்கெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு குளிர்ச்சிங்கிறதால விளக்கெண்ணெய் சொல்கிறேன். இதான் டிப் நம்பர் 2. அண்ட் டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, டிப் நம்பர் 3 வந்து எல்லாருமே மளிகை ஜாமான் யூஸ் பண்ணும்போது அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. அஞ்சரை பெட்டியில் வந்து மேக்ஸிமம் மிளகு ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு என்ன வேணுமோ கசகசா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரையும் தவிர்த்துக்க பார்க்கணும். ஏன்னா நமக்கு அது நல்லது தான், ஒரே பாக்ஸ்லேயே எல்லாமே அடங்கிடுது, வேலையை நமக்கு மிச்சம் ஒவ்வொன்றா எடுக்க தேவையில்ல. ஆனால் அதே டைம் அதில் உள்ள நெகட்டிவிட்டி என்ன. அண்ட் டிப் நம்பர் 4 என்னென்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அழுகிடும். அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்கள் கழுவும் போது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஈர துணியில் போட்டு ரேப் பண்ணி எடுத்துடணும். அதில் உள்ள ஈரம் பூரா ஈர துணியில் இழுத்துடும். இழுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்குமே வரும். அந்த ஈரத்தோடு வைக்கிறதுனால தான் எல்லாமே அழுகி போய் ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிடுது. ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அந்த ஈரம் போக நல்லா உலர விட்டு நீங்கள் ஏர் டைட் பாக்ஸில் டிஷ்யூ போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அண்ட் பச்சை மிளகாய் பொறுத்தவரையும் காம்பை கிள்ளிட்டு வச்சிங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு வரும், இல்லைனா அதுவுமே சீக்கிரம் அழுகிடும். இதான் டிப் நம்பர் 4. அண்ட் டிப் நம்பர் 5 பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிற நம்ம வாங்கி வச்சுருக்க ரவை, அந்த பெருஞ்சீரகம் ஐட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆனால் வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். பெருஞ்சீரகம் இது மாதிரி ஐட்டத்தில் வண்டு பிடிக்காதனால அந்த நூல் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கெலாம் என்ன செய்யணுன்ட்டுன்னா, ரவையெல்லாம் வந்து வீணாக போகிற ஸ்டேஜில் இருந்துன்னா ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் ஒரு இலை பதத்தில், அதாவது லேசான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கெலாம் ரவை நீண்டு வரும். சீக்கிரம் வண்டு பிடிக்காது, பூச்சி பிடிக்காது. ஸோ பருப்பும் அது மாதிரி தான். பருப்பு வந்து மேக்ஸிமம் துவரம் பருப்பு யூஸ் பண்ணிவிடுவோம். இந்த பாசி பருப்பு, கடலை பருப்புலாம் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்து தான் ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதேமாரி தான் மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே அப்படி தான். நீங்கள் வறுக்கும்போது அதோட டேஸ்ட்டும் நமக்கு வித்தியாசமாக சூப்பராக கிடைக்கும். அதே நேரம் ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கும். அதான் டிப் நம்பர் 5. அண்ட் டிப் நம்பர் 6 பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொடி ஐட்டம், இந்த மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் அதுலேயுமே பார்த்திங்கன்னா சீக்கிரம் வண்டு வந்துடும். நம்ம காய வச்சு அரைக்கும் போதே நல்லா காய வச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் வண்டு பிடிக்காது. கொஞ்சம் லேசான வெயிலில் காய வச்சு எடுத்து வந்தோம்னா சீக்கிரம் வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி உள்ளதை நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ, மிளகாத்தூளாக இருக்கட்டும், கொத்தமல்லி தூளாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய், கல்லெண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ, உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமான எண்ணெயோ அந்த எண்ணெயை ஃபுல்லாக ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு துணியில் நினச்சிக்கிட்டு, இல்லைனா சுற்றி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக தடவிட்டு, ரொம்ப கொலன்னு தடவக்கூடாது, லேசாக லைட்டாக அதில் டிப் பண்ணி இதில் லைட்டாக ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளோ, கொஞ்சம் நேரம் கழிச்சு மிளகாத்தூளோ இல்லை கொத்தமல்லி தூளோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொடி ஐட்டத்தை அதில் கொட்டி வச்சிங்கன்னா சீக்கிரம் வண்டோ பூச்சோ எதுவுமே பிடிக்காது. இதாங்க டிப் நம்பர் 6. அண்ட் டிப் நம்பர் 7 என்னென்னா, பச்சை மிளகாய் அறிவோம். பச்சை மிளகாய் 2 1 டெய்லி அறியும் போது அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு அதிகமாக அறியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது பச்சை மிளகாய் அறியும் போது கையில் வந்து நீங்கள் அரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபேஸ்க்கு கொண்டு போவீங்க, கண்ணில் பட்டுரும், நிறைய எரிச்சல் ஏற்படும். ஸோ அதெல்லாம் வராமல் தவிர்க்கணும்னா நீங்கள் அறியறதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சை மிளகாய் தான் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கைக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. தேங்காய் எண்ணெயோ, விளக்கெண்ணெயோ, நல்லெண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் தடவிக்கிங்க. முடிஞ்ச வரையும் விளக்கெண்ணெய் தடவிக்கிங்க, நல்லாவே கூலிங்காக இருக்கும். அந்த விளக்கெண்ணெய் தடவிட்டோ இல்லை தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு ஏற்ற எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணிங்கன்னா கைங்கிறது எரிச்சல்ங்கிறது சுத்தமே இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது நான் அதிகமாக கட் பண்ணோம் அப்படிங்கும்போது மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணலாம், இது தேவையில்லை. அண்ட் டிப் நம்பர் 8 என்னென்னா, வெங்காயம். அதே தான், வெங்காயம் கட் பண்ணுறது நம்ம டெய்லி சாம்பாருக்கு கட் பண்ணுறது ஓகே. இல்லை அதிகப்படியாக எனக்கு வந்து அதிகமாக வெங்காயம் கட் பண்ணுற வேலை இருக்குது, 1/2 கிலோ கட் பண்ணணும், 1 கிலோ கட் பண்ணணும், நான் பிரியாணி போட போகிறேன், இல்லை வேறு ஏதாவது சம்திங் இருக்குது அப்படிங்கும்போது வெங்காயம் உங்களுக்கு கண் எரியும் இல்லையா, அந்த எரிச்சல் தாங்கிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரீசரில் நீங்கள் எவ்வளோ வெங்காயம் கட் பண்ண போகிறீங்களோ அந்த வெங்காயத்தை அதில் 1 மணி நேரம் மட்டும் போதும். வெங்காயமும் குளிர்ச்சி, ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரும் குளிர்ச்சி தான். ஸோ அது வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு இது வேணாம். இல்லை என்னால் எரிச்சல் தாங்க முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், அப்படி என்ன டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா வெங்காயம் அறியும்போது சுத்தமாக கண்ணு தண்ணிங்கிறதே நமக்கு வராது, எரிச்சலே இருக்காது. ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக போது மட்டும் கம்மியாக தான் நான் வெங்காயம் கட் பண்ண போகிறேன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேணாம். உங்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, அது சின்ன வெங்காயமாக இருக்கலாம், பெரிய வெங்காயமாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரிச்சல்ங்கிறது இருக்காது.
டிப் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சாம்பார், ரசம் இது மாதிரி டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுப்போம். அப்படி கட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெளியில் சாம்பார், ரசம்லாம் தெரிச்சு வந்துடும். ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கவர் போட்டு ரேப் பண்ணி கொடுப்போம். கவர் யூஸ் பண்ணுறத விட பெஸ்ட் மெத்தட் என்னென்னா, வாழை இலை, அது காஞ்ச இலையோ இல்லை ஃப்ரெஷ்ஷான பச்சை இலையாக இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு ரேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெளியில் அது வரவும் வராது. அதே நேரம் நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஏன் வாழை இலையில் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, அது சாப்பாட்டில் உள்ள நச்சு பொருளை வாழை இலை எடுத்துருங்கிறதுக்காக தான் வாழை இலையில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சயின்டிஃபிக்காக அதோட ரீசனு. இதே வந்து சாமி அப்படி வாழை இலையில் அப்படின்னு சாப்பிட்டா சொல்லுவாங்களே, நமக்கு புரியும்னு ஈஸியாங்கிறதுக்காக பக்தி அந்த ஒரு ஓரியன்டாக வாழை இலையை கொண்டு போனாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தா சாப்பாட்டில் உள்ள நச்சு பொருளை எடுக்கிறது வாழை இலை. அதுக்காக தான் வாழை இலையை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வாழை இலையை போட்டு ரேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடும் அந்த ரசம் சாம்பாரும் வெளியவும் வராது. அதே டைமு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதுதான் டிப் நம்பர் 9. அண்ட் டிப் நம்பர் 10 என்னென்னா, பூரி எல்லாருமே செய்வோம். பூரி செய்யும்போது சில பேருக்கு அந்த உப்பல் கிடைக்காது, எனக்கு சோடாப்பு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சோடாப்பு போட எனக்கு சோடாப்பு போடுறதுமே கெமிக்கல் தான், அது போடவே வேணாம் தான். அப்படி எனக்கு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் பூரிக்கு மாவு பிசைஞ்சு தேய்க்கிறீங்க இல்லையா, தேய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜுங்கிற என்ன ஃப்ரிட்ஜு மட்டும் கெட்டது இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சோடாப்புக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பரவாயில்ல, பெட்டர்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சதை வச்சு எடுத்துடணும். 10 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும் பூரி, அப்புறம் அது வேறு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா பூரி நல்லா உப்பலாகவும் கிடைக்கும். அதே நேரம் எண்ணெயும் அதிகம் இழுக்காது. ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதால அதில் உள்ள ஈரப்பதத்தை ஃப்ரிட்ஜ் எடுத்துருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எண்ணெயும் அதிகம் இழுக்காது. பூரி நல்லா உப்பலாகவும் கிடைக்கும், எண்ணெயும் அதிகம் இழுக்காது. அது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பூரி உப்பலாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதாங்க டிப் நம்பர் 10. நான் ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் உள்ள பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குள்ள உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.